ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நமக்கு விரோதமாயிருக்கிற சாத்தானுடைய யுத்தங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையிலே அதற்கான ஒரு விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்மை சுற்றி சுற்றி அநேக பிரச்சனைகள் நம்மை தேடி வந்தாலும், நெருக்கி வந்தாலும், போராடி கொண்டிருந்தாலும், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும், நமக்குள்ளிருந்து முதலாவது ஒரு விடுதலையும் நம்மை சுற்றி இருக்கிற போராட்டங்களுக்கு விடுதலையும் கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த எபனேசர். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரிடத்திலே அவர்கள் தோற்று போனார்கள். அவருடைய தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, ஆலயத்தில் மகிமையாக இருக்க வேண்டிய பெட்டி பெலிஸ்தரிடத்தில் பிடிபட்டு போனது. அவர்கள் அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டுடைய உறவு அற்று போயிருக்கலாம், பின்மாற்றம் வந்திருக்கலாம். சோதனை நிமித்தம், பிரச்சனை, போராட்டத்தின் நிமித்தம், நம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களின் நிமித்தம் நாம் இன்றைக்கு மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது சில வேதனை, சில பாடுகள், சில பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் நம்மை தேடி வருகிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் கர்த்தரிடத்தில் முழுமையாக மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்மை தாக்கி வேதனைப்படுத்துகிறது. கர்த்தர் பாருங்கள், அந்த ஜனத்துக்கு மத்தியிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி அவருக்கு நேராக நீங்கள் உங்களை தாழ்த்தி பாவ அறிக்கையிட்டு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மிஸ்பா என்ற ஒரு இடத்துல கூடி வர செய்து அவர்கள் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, அதே பெலிஸ்தரிடத்திலே தேவன் வெற்றி தருகிறார். ஹல்லேலூயா. தோற்று போன எல்லைகளிலே ஜெயம் கொடுத்தபடினால் இம்மட்டும் உதவி செய்த எபனேசராய் தேவன் வெளிப்பட்டார். அவன் ஒரு கல்லை நிறுத்துவது, கல்லை ஆராதிப்பதற்கல்ல, கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு வெற்றியை கொடுத்தார் என்ற அடையாளத்திலே ஞாபகத்துக்காக அதற்கு பெயர் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இப்பொழுது ஜெபிக்க போகலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் கவனிக்க வேண்டும். இம்மட்டும் உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார். நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி ஜெபிக்க குடும்பமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை விட்டு தூரமான காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். மிஸ்பாவிலே ஒவ்வொரு நாளும் கூடி வந்து கர்த்தருக்கு நேரம் நம்மை தாழ்த்துவோம். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இம்மட்டும் உதவி செய்தவரே, நாங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பலன், சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், அன்பின் உறவுகள், உம்முடைய அன்பின் உறவு எல்லாவற்றையும் ஆண்டவரே, நீர் ஒரு விசை கூட எங்கள் பாவங்களினால், எங்கள் குற்றம் குறைகளினால், உம்மை தேடாததினால், உமக்கு விரோதமாக இருந்ததினாலே வந்த எல்லா நிந்தனை அவமானங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, எங்களை உம்முடைய திருரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களையும் குடும்பத்தையும் வாலிப பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே இரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்குவீராக. உமக்காக வைராக்கியமே வாழ மிஸ்பாவிலே கூடி வர ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஆண்டவரே குடும்பங்களை மாற்றுவீராக. நாங்கள் இதுவரை தோற்று போன எல்லா எல்லைகளிலும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி கொடுத்து உதவி செய்கிற எபினேசராய் ஒவ்வொரு நாளும் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும். வேலை செய்கிற இடத்தில் ஒரு ஜெயம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயம், ஆண்டவரே எல்லா பக்கத்தில் ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டு உதவி செய்தவர் என்று ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து துதித்து ஆராதிக்க எங்கள் இருதயத்தை நேராக்கி உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் மிஸ்பாவிலே கூடி வருவோம். கர்த்தர் மட்டும்
உதவி செய்தார் என்று அவரை ஆராதிப்போம். ஆமென்.